anyone would be first, he must be last of all and servant of all. மார்க் 9:35. ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நம்முடைய போப்பாண்டவர், அவருக்கு பெயர் செர்வன்ட் ஆஃப் செர்வன்ட்ஸ், செர்வூஸ் செர்வோரும், அடியாருக்கு அடியார். யார்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், கோடான கோடி மக்களுக்கு தனி பெரும் தலைவர். வேறு யாரும் தலைவர் கிடையாது. உபத்தலைவர், செயலாளர், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனி பெரும் தலைவர், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழுகின்ற கடவுளின் பிரதிநிதி. ஆகவே தான் அவரை ஹோலி ஃபாதர் என்று அழைக்கின்றோம், புனித தந்தாய் என்று. ஆகவே அவர் தன்னை எப்படி அழைத்துக் கொள்கிறார்? சர்வன்ட் ஆஃப் சர்வன்ட்ஸ், அடியாருக்கு அடியார் என்றுதான் அவர் கையொப்பமிடுவார். நம்மெல்லாம் கடிதம் எழுதினா யுவர்ஸ் சின்சியர்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் இன் கிரைஸ்ட் இப்படியெல்லாம் போட்டு கையெழுத்து போடுகின்றோம். ஆனால் அவர் கையொப்பம் போடும் பொழுது அடியாருக்கு அடியார், தாழ்ச்சியினுடைய உயர்ந்த எண்ணம். அது மட்டுமல்ல, நம் முன்னாள் போப்பாண்டவர், இப்பொழுது புனிதர் பட்டம் பெற்ற ஜான் பால் II, அவர் ஒவ்வொரு முறையும் விமானத்திலிருந்து ஒரு நாட்டுக்கு வந்து இறங்கும் பொழுது அந்த படிக்கட்டை விட்டு இறங்கியவுடன் அவர் செய்கின்ற முதல் செயல் மண்டியிட்டு அந்த தரையை முத்தமிடுவார். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த மண்ணை முத்தமிடும் பொழுது, இந்த மண்ணை நான் நேசிக்கிறேன், இந்த நாட்டில் உள்ள இந்த மண் மீது இருக்கின்ற மக்களை நான் நேசிக்கின்றேன் என்று தாழ்ச்சியின் சின்னமாக செய்வார். பாத்திமா நகரில் காட்சி கொடுத்த தேவதாய் இதை சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்கின்றார்? எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் மண்டியிட்டு அதனுடைய தரையை முத்தம் செய். முன்பெல்லாம் செய்வாங்க, இப்பொழுதெல்லாம் செய்கிறதில்ல. இப்போ தான் நிறைய காற்றுல பறக்க விட்டுட்டோமே நிறைய பழக்க வழக்கங்களை. அப்போ அந்த அப்பத்தை தூக்கி காட்டும் பொழுது என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்வார்கள். நற்கருணையை கடந்து செல்லும் பொழுது சாதாரண பிரசன்ஸ் என்றால் தலை வணங்கி செல்ல வேண்டும், அல்லது அரை முட்டிட்டு செல்ல வேண்டும். முன்பெல்லாம் குறைந்தபட்சம் தலை வணங்கியாவது செல்லணும். இப்போ அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, சர்வசாதாரணமாக போகிறோம். அங்கே நற்கருணை எக்ஸ்ட்ராடினரி பிரசன்ஸ் சிற்றாலயத்தில், த பிளஸட் சாக்ரமெண்ட் எக்ஸ்போஸ்ட். அப்படி இருக்கும் பொழுது, அதை கடக்கும் பொழுது 2 மண்டியிட்டு தலை வணங்கி கடந்து செல்ல வேண்டும். இவைகள் எல்லாம் பாரம்பரிய பண்புகள். ஆக இந்த அடியாருக்கு அடியார் என்று சொல்லுகின்ற வகையிலே அவர் எவ்வளவு தூரம் தாழ்ச்சியாக இருந்தார் என்பதற்கு நல்ல உதாரணம். தாமஸ் ஆ கெம்பிஸ் என்ற ஒரு ஆன்மீக அறிஞர் த இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகம், கிறிஸ்து வழி வாழ்வு என்பது புதிய தமிழ், கிறிஸ்துநாதர் அனுசாரம் என்பது பழைய தமிழ், பைபிளுக்கு அதிகமாக படிக்கப்படுகின்ற புத்தகம். அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன், நல்லா கவனித்தவங்க அந்த புத்தகம் எங்களுக்கு வேணும், எங்கேருந்தாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் நான் முன்பு இருந்த பங்கில் இதை கேள்விப்பட்டு அவர் சார்பாக ஒரு 20-30 புத்தகங்கள் வாங்கி மக்களுக்கு கொடுத்தார். பைபிளுக்கு அடுத்த புத்தகம், பைபிளை படிப்பதை அதனுடைய விளக்கமாக கொண்டும். ஆகவே பைபிள் படிக்க வேண்டும் என்று தான் நாம் இங்கே நடுநாயகமாக வைத்திருக்கிறோம். அங்கே படிப்பதற்கும் ஒரு புத்தகம் வச்சுருக்கிறோம். போன மாதத்தில் அந்த பைபிள் காணா போச்சு. யார் எடுத்துகிட்டு போனால் தெரிய, நல்ல மனசாக எடுத்துகிட்டு போனானோ சரி, வீட்டில் போய் எடுத்து படிக்கலாம், எடுத்து போனால் பரவாயில்ல. அப்படி போய் கடையில் போட்டு ஒரு 4 பைசா நீ டக்கடிக்கலன்னு போனானா என்ன கேவலம், எதுக்கு எடுத்துகிட்டு போனாலும் தெரியல. இப்போ எடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் அடுத்த ஐடியா பண்ணியிருக்கிறேன். எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு விட மாட்டேன். நான் அதை போல்ட் நட்டு போட்டு முடுக்கியிருக்கிறேன். எதை? ஆண்டவருடைய வார்த்தையை, பைபிளை எடுத்துகிட்டு போகாமல். பலருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு இழக்கிறது அல்லவா. அங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கிறோம், நடுவில் அங்கே நின்று 2 வார்த்தை படிச்சுட்டு போகலாமே. ஆண்டவருடைய பீடத்துக்கு வந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று நிறைய பேர் படிக்கிறாங்க, பார்த்துருக்குறேன்.
ஆக இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஒரு வழியாக, வாழ்வாக, விளக்காக இருக்க வேண்டும். அது முதலில். அதற்கு அடுத்ததாக இந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துநாதர் அனுசாரம் எப்படி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை இன்னும் ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும், இன்னும் விசுவாசத்துடன் வாழ வேண்டும் என்பதற்கு அவர் எழுதிய புத்தகம் பல மொழிகளிலே ஆக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து வழி வாழ்வு அல்லது கிறிஸ்துநாதர் அனுசாரம். அதிலிருந்து ஒரு பகுதி, even though you would know the whole Bible and all the sentences of every philosopher by heart, what would be its value without the charity and the grace of God? நீ விவிலியம் முழுவதும் அறிந்திருந்தாலும், ஒவ்வொரு தத்துவ ஞானியின் அனைத்து வாக்கியங்களையும் மனப்பாடம் செய்திருந்தாலும், தானமும் இறைவனில் அருளும் இல்லாவிடில் உனக்கு மதிப்பு ஏது? இறைவனுடைய அருள் வேண்டும், அதற்குரிய தகுதி வேண்டும். 2ஆம் வாசகத்தில் அதான் சொல்லப்படுகிறது. நீங்க ஜெபிக்கிறது ஏன் கிடைக்கல, எதுக்காக அது நடக்கல அப்படின்னு கேட்டால், சுத்த கருத்துடன் ஜெபிக்கப்படவில்லை. சுத்த கருத்துடன் இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆசீர் பெற வேண்டும் என்றால் நீ இப்படி ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு உதாரணம் அடிக்கடி என் மறைவுகளை சொல்லுவேன். சுத்த கருத்துக்கும் கெட்ட கருத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு அம்மா வந்தாங்க, நான் ஒரு பங்கில் இருக்கும்போது. அவங்க ஒரு இந்து டீச்சர், அவங்களுக்கு வயசு 56 வயசு, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எவ்வளோ 58, இன்னும் 2 வருஷம் இருக்குது ரிட்டையர் ஆகிறதுக்கு. அவங்க வந்தாங்க, சாமி நான் எங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, நான் விரும்பினது நடக்கலை, உங்கள் சாமிக்கிட்ட வந்திருக்கிறேன், உங்கள் சாமியாவது செய்யுமான்னு பார்க்கலாம், அந்தோனியார்கிட்ட இந்த மன்றாட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன மன்றாட்டுமா? என் மாமியார் சாகணும். என்னத்தை சொல்ல, மாமியார் சாகிறதுக்கு ஜெபிக்கணும், அந்தோனியார் உதவி செய்யணும். உடனே அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா சொன்னேன்? நீ எப்போ இப்படி நினைக்கிறியோ அது செஞ்சுரி போட்டுக்கிட்டே போகும். இப்போ 85 வயசுன்னு சொல்லிச்சு, 100 வயசையும் தாண்ட 110 வயசு இருக்கும். ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்களே, இப்படி என்ன அர்த்தம்? ஒருத்தர் சாவறதுக்காக கடவுள் உதவி செய்வார்? நிச்சயமாக இல்லை. தீயவன் சாக வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அல்ல. மனம் திருந்தி வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறாரே தவிர ஒரு தீயவனே சாக வேண்டும் என்று அவர் விரும்புவது கிடையாது. அப்படி இருக்கும்போது உன் மாமியார் சாகணும்னு சொல்றிய, நிச்சயமாக நடக்காது. அது 110 வயசு வரைக்கும் வாழும், கஷ்டப்பட்டு கடை. ஐயோ என்ன சாமி சொல்றீங்க, என்னதான் செய்யறது? நீ அமைந்த மனத்தில் நீ கஷ்டப்படுறியா? கஷ்டம் தெரியும் கடவுளுக்கு. அந்த அம்மா கஷ்டப்படுத்துதா? வயசானவங்க அப்படி தான் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான். அந்த கஷ்டம் தாங்கிட்டு அடுத்தது என்ன செய்? கடவுளே உன் விருப்பம், உனக்கு தெரியும் எது செய்வது எது செய்யக்கூடாது என்று ஜெபி. கடவுளுடைய விருப்பத்தை வேண்டு ஜெபி. கடவுள் என்ன செய்வாரோ அதை செய்வார், அவருடைய விருப்பம். நீ மாறாக கடவுளே அவன் சாகணும்னு சொன்னால் சாக மாட்டான், அவன் நல்லா வாழ்வான். சரி அப்படின்னு அரை மனசா போச்சு. போய் 2 மாதம் அல்லது 3 மாதம் கழித்து வேகமாக வருது, முகத்தெல்லாம் ஒரே புன்னகை. என்ன ஆச்சு? மாமியார் மண்டையை போட்டுடுச்சு. உடனே இதுக்கு சந்தோஷம். அந்தோனியாரை வேண்டுனேன், மறுபடி பாருங்க தப்பான என்ன, அந்தோனியாரை வேண்டுனேன், எங்கள் மாமியார் செத்து போச்சு. இல்லை, அதுக்கு வயசாகி போச்சு, இறைவன் அழைக்கின்ற நேரம் வந்துடுச்சு, போயிடுச்சு. அதுதானே தவிர அந்தோனியாரை வேண்டுனேன் மாமியார் செத்து போச்சு அல்ல. இது கெட்ட எண்ணம், தூய எண்ணம் கிடையாது. பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் என்று சொல்வார்கள். என்னுடைய கருத்திலே தூய்மை இருக்க வேண்டும், புனிதம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நடக்கும், செயல்படும். அதே போல் இன்னொரு அம்மா வந்தாங்க, என்கிட்ட பூசை கொடுத்தாங்க. சாமி இந்த ஒரு பூசை கருத்து வைக்கணும். என்ன பூசை கருத்துமா? என் மகன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவன் யாரை கட்டினாலும் சரி அந்த பொண்ணை மட்டும் கட்டக்கூடாதுன்னு பூசை வைங்க அப்படின்னு. அப்போ நான் உடனே சொன்னேன், அம்மா நீங்கள் இப்படி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு. அது என்ன ஃபாதர் பேக் ஃபயர் ஆகும்? நீங்கள் இப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் அந்த பொண்ணை தான் கட்டுவான். ஐயோ அப்படின்னு. ஐயோன்னா அதான் அப்படி தான் நடக்கும். உன்னுடைய எண்ணம் சுத்தமாக இருந்தால் நீ எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? இறைவா என் மகனுக்கு வேண்டிய துணையை கொடு, அவன் எதை விரும்புகிறானோ அது நல்லதாக இருக்கட்டும்,
என்று ஜெபித்தாயானால் எப்படி வேண்டுமானாலும் அது நடக்கலாம். அதுவும் கடவுள் செய்வான்னு சொல்ல முடியாது. கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கிறதா? ஆக நமக்கு பூசை குடிச்சு இறைவன் சித்தத்தை ஏற்கின்ற வகையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சில சமயம் மேலோட்டமாக தான் சொல்லுவாங்க, உள்ளார அந்த எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கங்குன்னு சொல்லுவாங்க. கங்குன்னு என்ன தெரியுமா? மேலே சாம்பலாக இருக்கும், உள்ள நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே வெளிப்படையாக சரி பரவாயில்ல நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் உள்ளூர் அந்த எண்ணம் கடைசியில் என்ன ஆச்சு? அந்த பொண்ணை தான் அவன் கட்டினான். அந்த கல்யாணத்தை நான் தான் வந்துருச்சேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி, நீ எதிர்மறையாக செயல்பட்டாயானால் அதுதான் நடக்கும். ஆனால் எல்லா சமயத்திலும் அப்படி இல்லை. இன்னொரு நல்ல அனுபவம், நான் இந்த கல்யாண கிளாஸ்லாம் அந்த உதாரணத்தை சொல்லுவேன். அந்த ஒரு பெரிய மனுஷன்ட்ட நான் உத்தரவு கேட்டுக்கிட்டேன். பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறாங்க. ஐயா உங்கள் உதாரணத்தை நான் சொல்லுவேன், எப்படியாவது நீங்கள் அப்படி தொலைக்காட்சியில் கேட்டிங்கன்னா, ஐயோ நம்ம உதாரணத்தை ஃபாதர் சொல்கிறாரு அப்படின்னு ஏதாவது வருத்தப்படுவீங்களா? தாராளமாக சொல்லுங்கள் ஃபாதர், அது ஒரு சான்று பகிர்தல், நிச்சயமாக சொல்லுங்கள் அப்படின்னு அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாரு. என்ன அர்த்தம்? ஒரு நம்ம கத்தோலிக்க பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணுச்சு. அது என்கிட்ட வந்துச்சு. அவங்களுடைய பணம் உயர்வு, பெரிய குடும்பம், இவன் அப்படிப்பட்ட இதில் அந்த அளவுக்கு உயர்த்தி இல்லை, ஆனால் நல்ல பையன்தான், அந்த பையனை தான் கட்டுவேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுது. நான் சொன்னேன், அம்மா அப்பாவுடைய விருப்பத்தோடு ஆசீரோடு நடந்தால்தான் அந்த கல்யாணம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் சொந்த விருப்பத்தில் இல்லை, யோசிச்சு பாரு. உடனே அப்பா அம்மா குடும்பத்தோடு வந்து ஒரே சண்டை போடுறாங்க. அது என்ன ஃபாதர், நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை தான் அவள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி, அப்போ தவசு காலம், கொஞ்சம் பொறுமையாக இருக்குது, ஒரு 40 நாட்கள் ஜெப நாட்கள், தவ நாட்கள், நீங்களும் ஜெபிங்க, இந்த பொண்ணும் ஜெபிக்கிட்டோம். கடவுள் எந்த வழி விடுவாரோ அந்த வழி நான் நடப்பேன் என்று ஜெபியுங்கள் என்று. தவசு காலம் முதல் வாரம், 2ஆம் வாரம், 3ஆவது வாரம், வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையெல்லாம் போகுது. அதே சமயத்தில் வீட்லேயும் உஷ்ணம் முத்திக்கிட்டே வருது, மகளுக்கும் பெற்றோருக்கும். கடைசியில் குருத்து ஞாயிறு சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தாங்க, நேராக அலுவலகத்துக்கு வந்தாங்க. இல்லை, இனி பொறுக்க முடியாது, நாங்கள் என்ன மாப்பிள்ளையை பார்க்குறோமோ ஈஸ்டர் முடிஞ்சோடனே ஓலை எழுதுறீங்க, கல்யாணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் கெஞ்சினேன், என்ன இவ்வளோ நாள் பொறுத்தீங்க, இன்னும் ஒரு வாரம், புனித வாரம், ஹோலி வீக், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொண்ணு விடலை, நானும் விடாப்படியா, ஏன் ஏழைனா கட்டக்கூடாதா அப்படின்னு அதுவும் தர்க்கம் பேசு. சரி நீயும் பொறுமையார், நீயும் பொறுமையார். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளார, ஃபாதர் ஒருவேளை என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அந்த புனித வியாழன் அன்று 10 மணிக்கு அந்த பொண்ணு வருது என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து, கத்தையாக கொண்டாந்து இந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குது. இதெல்லாம் அவன் எழுதிய கடிதங்கள், நான் எழுதிய கடிதங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குது. தயவுசெய்து நீங்கள் கேட்டு வாங்கி இதை சமாதானப்படுத்தி, என் தந்தை தாய் அல்லது மற்றவர்களுக்கு நான் ஏன் என் ஒருத்தருடைய முடிவினால் மன கஷ்டத்தை உருவாக்குவேன் என்று சிந்தித்தேன். என் முடிவை மாற்றிக்கொண்டேன். என்னுடைய முடிவை அவனும் ஏற்றுக்கொள்வான். நீங்கள் கூப்பிட்டு அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி இதை சரி செய்யுங்கள். உடனே அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். வந்தான், தம்பி இது போல் இருக்குது, ஒரு தன்மையாக பேசினேன். சரி ஃபாதர் ஏற்றுக்கொள்கிறேன். கத்தையாக கொண்டாந்து லவ் லெட்டர்ஸ்லாம் அவனும் கொடுத்துட்டான். இன்னொரு கெட்ட பையனாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், அந்த பாய் காட்டை வச்சு அந்த பிள்ளைய மாலபங்கம் வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணியா பார்ப்போம் அப்படி இப்படின்னு நடந்திருக்கேன். இல்லை, சுமூகமாக முடிந்தது. ஈஸ்டர் முடிஞ்ச உடனே 10 மணிக்கு குடும்பத்தோடு வரார். அவர் பெரிய பெரிய டாக்டர். அவர் ஃபாதர், நான் கொஞ்சம் தவறுதலாக புரிந்து கொண்டேன். துவக்கத்திலேருந்தே என் பொண்ணுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க போல இருக்கு, என்னை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்க அப்படின்ற ஒரு பயாஸ்ட் எண்ணம் என்னிடம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, உங்கள் பொண்ணு பக்கமும் இல்லை உங்கள் பக்கமும் இல்லை, இறைவன் என்ன விரும்புகிறாரோ அது நடக்கட்டும் என்று தான் ஜெபித்து வந்தேன். இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கு, ஏற்றுக்கொள்கிறீர்கள். சாதகம் இல்லாவிட்டால் கூட ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு உங்களுக்கு இருந்ததா? சாரி ஃபாதர், இல்லை தான் ஃபாதர், இனிமேல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த குடும்பங்கள்லாம். அது அன்பான மக்களே, எதை நீ சுத்த கருத்துடன்
செபிக்கிறாயோ வேண்டுகிறாயோ அது நடக்கும். மாற்று கருத்துக்கள் நடக்காது. படமாட கோவில் பகர்வர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோவில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாடா கோவில் நம்பருக்கு ஒன்று ஈயில், படமாட கோவில் பகவர்க்கு அஃது ஆமே. திருமூலர் மந்திரம் இது. கண்ணால் பார்க்குற மனுஷனுக்கு அவனுடைய பசிக்கு உணவு கொடு, அவனுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடு. இதைத்தான் ஆண்டவர் அந்த விண்ணகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த பாசிங் டெஸ்ட் அதான் வச்சிருக்கிறாரு. குடிக்க தண்ணி கொடுத்தாயா, உண்ண உணவு கொடுத்தாயா, உடை கொடுத்தாயா, சிறையில் போய் சந்தித்தாயா, தனிமையில் இருப்பவர்களுக்கு நீ ஆறுதல் அளித்தாயா? அப்படியானால் விண்ணகத்துக்கு வா, இல்லையா நரகத்துக்கு போ. நீ என்ன ஜெபமாலை சொல்லியிருந்தாலும் சரிதான், சிலுவைப்பாதை சொல்லியிருந்தாலும் சரிதான், பூசை கண்டிருந்தாலும் சரிதான், நன்மை வாங்கியிருந்தாலும் சரிதான், இவைகளை நீ செய்யாவிடில் உனக்கு விண்ணகம் இல்லை. St. John Chrysostom, if you are in love with precedence and high honor, pursue the humblest things, pursue being the least regarded of all, pursue being the lowliest of all, pursue being the smallest of all, pursue placing yourself behind others. அர்த்தம் என்ன? நீ முன் உதாரணங்களிலும் உயர் மதிப்பிலும் வேட்கை கொண்டிருந்தால் மிக தாழ்மையான காரியங்களின் பின் செல். உயர் மதிப்பில் வேட்கை கொண்டிருந்தால் மிக தாழ்மையான காரியங்களின் பின் செல். எப்பொழுதும் மற்றவர்களின் பின் செல். அடியாருக்கு அடியார் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். The future belongs to those who have nothing to lose. யாருக்கு எதிர்காலம் இருக்கிறது? என்னிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை, அனைத்தையும் இழப்பவரே தலைவர் என்று கிறிஸ்து அரச திருவிழாவிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அனைத்தையும் இழந்தவர், தன்னுடைய கடைசி துளி இரத்தம் நீர் முதலாய். எனவே ஆண்டவரிடம் செபிப்போம். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய சிலுவையினால் உலகை மீட்டு உம் ஆட்சியை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். என்னாலும் எம் வாழ்வை உம் சித்தத்திற்கு பணிந்து நடப்பதிலும் உம்மை தொடர்ந்து புனிதத்தில் வாழவும் வரமருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.